தவுட்டுக்கு வாங்கிய பிள்ளை. பொன்னப்பர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் மனைவி பெயர் தங்கம்மாள். அவர்கள் வீட்டில் பணம் நிறைய இருந்தது. சொன்ன வேலையை செய்ய வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் பேசி சிரித்து விளையாட ஒரு பிள்ளை இல்லை. கொஞ்சி பேசி மகிழ ஒரு குழந்தை இல்லையே என்று அவர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு மனிதன் அவர்கள் வீட்டுக்கு வந்தார். அவன் கையில் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. தங்கம்மாள் அந்த பெண் குழந்தையை பார்த்தாள். அவளுக்கு அந்த பெண் குழந்தை மீது ஆசை ஏற்பட்டது. அவள் பொன்னப்பரிடம் எனக்கு அந்த குழந்தையை வாங்கி தாருங்கள் என்று சொன்னாள். அதற்குள் அந்த மனிதன் பேசத் தொடங்கினான். ஐயா, நான் ஒரு ஏழை. என் பெயர் கண்ணப்பன். என் மனைவி பெயர் கண்ணம்மாள். நாங்கள் பால்காரர்கள். எங்களிடம் 2 பசுமாடுகள் இருக்கின்றன. அந்த மாடுகளுக்கு போட தவிடு இல்லை. இந்த பெண் குழந்தை எங்களுடையது. இதை வைத்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு வண்டி தவிடு தாருங்கள் என்றான். பொன்னப்பர் வீட்டில் 10 மாடுகள் இருந்தன. அவற்றிற்கு போடுவதற்காக அவர் ஒரு அறை நிறைய தவிடு வைத்திருந்தார். அந்த தவிட்டில் ஒரு வண்டி தவிடு அள்ளி கொடுத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை வாங்கி கொண்டார். தங்கம்மாள் அந்த குழந்தையை ஆசையாக வளர்த்து வந்தாள். அந்த அழகான பெண் குழந்தைக்கு முத்துமணி என்று பெயரிட்டாள். முத்துமணியும் தங்கம்மாளிடம் அன்பாக இருந்தாள். முத்துமணி தங்கம்மாளை அம்மா அம்மா என தன் சின்ன வாயால் கூப்பிட்டாள். உடனே தங்கம்மாளுக்கு இன்பம் ஏற்படும். கண்ணே என்று முத்துமணியை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு முத்தமிடுவாள். முத்துமணி ஒவ்வொரு நாளும் பெரியவளாக வளர்ந்து கொண்டே வந்தாள். அவளுக்கு தான் இன்னொரு வீட்டு பிள்ளை என்பது தெரியாது. தன்னை தன் அப்பா விட்டுவிட்டார் என்பதும் தெரியாது. தங்கம்மாள் தன்னை விலைக்கு வாங்கி வளர்க்கிறாய் என்பதும் தெரியாது. தங்கம்மாள் தான் தன் அம்மா என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். பொன்னப்பர் தான் தன் அப்பா என்று அவள் நம்பிக்கொண்டிருந்தாள். முத்துமணியை பெற்ற தாய் கண்ணம்மாளும் அவள் தந்தை கண்ணப்பரும் வேறு ஒரு ஊருக்கு போய்விட்டார்கள். முத்துமணியை தவுட்டுக்கு கொடுத்து விட்டாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் அவள் நினைவாகவே இருந்தது. இருந்தாலும் அவர்களால் என்ன செய்ய முடியும்? கொடுத்த பிள்ளையை திரும்ப வாங்க முடியுமா? முத்துமணியிடம் உயிரை வைத்திருந்த தங்கம்மாள் அவளை திருப்பி கொடுப்பாளா? அதனால் அவர்கள் முத்துமணியின் நினைவு இருந்தாலும் அவளை பார்க்காமலே இருந்து விட்டார்கள். முத்துமணிக்கு 5 வயது வந்தது. பொன்னப்பரும் தங்கம்மாளும் அவளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதென்று முடிவு செய்தார்கள். அவளை ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் வகுப்பு, 1 வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என்று 4 வகுப்புகள் இருந்தன. குழந்தைகள் வகுப்பில் முத்துமணி சேர்த்து விட்டார்கள். குழந்தைகள் வகுப்பிற்கு ஆசிரியராக இருந்த பெண்மணி பெயர் பவளக்கொடியம்மாள். பவளக்கொடியம்மாள் குழந்தையிடம் மிக அன்பாக இருந்தாள். அவள் முத்துமணிக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் ஆனா ஆவணா கற்றுக் கொடுத்தாள். 1 2 100 வரை சொல்லிக் கொடுத்தாள். படங்களை காட்டி காட்டி பாட சொல்லிக் கொடுத்தாள். நிலா நிலா வாவா என்பது போன்ற அழகான பாட்டுக்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாள். நல்ல விளையாட்டெல்லாம் பழக்கி வைத்தாள். பள்ளிக்கூடம் நன்றாக இருந்தது. முத்துமணி நாள் தவறாமல் பள்ளிக்கூடம் போய் வந்தாள். முத்துமணியிடம் பச்சைமணி என்ற ஒரு சிறுமி படித்து வந்தாள். அவளும் குழந்தைகள் வகுப்பில்தான் படித்தாள். முத்துமணியும் பச்சைமணியும் வகுப்பில் பக்கத்தில் இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு நட்பு வளர்ந்தது. இருவரும் சேர்ந்தால் பேசிக்கொண்டிருப்பார்கள், ஒன்றாக விளையாடுவார்கள். முத்துமணி ஒவ்வொரு நாள் நல்ல நல்ல உடையும் பாவானையும் அணைத்து கொண்டு வந்தாள். தங்கம்மாள் அவளுக்கு புது புது மாதிரியாக சடைப்பின்னி அழகுபடுத்தி அனுப்புவாள். பச்சைமணியின் பெற்றோர் ஏழைகள். அவள் எப்பொழுதும் பழைய சட்டையும் பாவாடையும் தான் அணிந்து வருவாள். அவை சில இடங்களில் கிழிந்து போய் ஒட்டு போட்டு தைத்திருக்கும். பச்சைமணிக்கு தானும் முத்துமணியைப் போல அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. முத்துமணியைப் போல விலை மிகுந்த பாவாடை சட்டை வேண்டுமென்று அவளுக்கு ஆசையாய் இருந்தது. பச்சைமணி ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு புறப்படும் போது அழுதாள். ஏன் அழுகிறாய் என்று பச்சைமணியின் அம்மா கேட்டாள். எங்கள் பள்ளிக்கூடத்தில் முத்துமணி என்று ஒரு பெண் இருக்கிறாள். அவள் எப்போதும் அழகழகான பாவாடை கட்டி கொண்டு வருகிறாள். நல்ல நல்ல சட்டை போட்டு கொண்டு வருகிறாள். அது மாதிரி எனக்கு புது சட்டையும் பாவாடையும் வேண்டும் என்று சொல்லி பச்சைமணி அழுதாள். பச்சைமணியின் அம்மாவுக்கு முத்துமணியை பற்றி எல்லாம் தெரியும். ஏனென்றால் அவர்கள் வீடு பால்கார கண்ணப்பர் முன்பு இருந்த தெருவுலே இருந்தது. கண்ணப்பர் முத்துமணியை கொண்டு போய் தவுட்டுக்கு கொடுத்து விட்டு வந்ததும் அவளுக்கு தெரியும். பச்சைமணி அழாத. அந்த முத்துமணி தவுட்டுக்கு வாங்கிய பிள்ளை. அவள் புது பாவாடையும் பட்டு சட்டையும் போட்டால் உனக்கு என்ன? நீ அம்மா வீட்டு பிள்ளை, அருமையான பிள்ளை, உனக்கு எதற்கு புது பாவாடையெல்லாம் என்று பச்சைமணியின் அம்மா சொன்னாள். அன்று பள்ளிக்கூடத்துக்கு போன பச்சைமணி
முத்துமணியை பார்த்து தவிட்டு பிள்ளை தவிட்டு பிள்ளை என்று கேலி பண்ணினாள். இதை கேட்டு பள்ளிக்கூடம் இருந்த மற்ற பிள்ளைகளும் அவளை தவிட்டு பிள்ளை தவிட்டு பிள்ளை என்று கேலி செய்தார்கள். முத்துமணி பச்சைமணியை பார்த்து, நீ ஏன் என்ன தவிட்டு பிள்ளை என்கிறாய் என்று கேட்டாள். நாங்கள் எல்லாரும் எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தோம். உன்னை உன் அம்மா பெறவில்லை. ஒரு வண்டி தவிடு கொடுத்து உன்னை வாங்கினாள். அதனால் நீ தவிட்டு பிள்ளை என்று சொன்னாள் பச்சைமணி. உடனே எல்லா பிள்ளைகளும் கொள்ளென்று சிரித்தார்கள். தவிட்டு பிள்ளை தவிட்டு பிள்ளை என்று கத்தினார்கள். முத்துமணிக்கு அழுகழுகையா வந்தது. கண்ணீர் விட்டு அழுது கொண்டே அவள் பள்ளிக்கூடம் விடுவதற்கு முன்னால் வீட்டுக்கு திரும்பி விட்டாள். முத்துமணி ஒரு நாள் அழுததில்லை. அன்று அவள் அழுது கொண்டு வந்ததை பார்த்ததும் தங்கம்மாளுக்கு பொறுக்கவில்லை. முத்துமணி முத்துமணி ஏன் அழுகிறாய் என்று துடி துடித்து போய் கேட்டாள் தங்கம்மாள். அம்மா அம்மா, நான் தவிட்டுக்கு வாங்க பிள்ளையாமே, பச்சைமணி சொல்கிறாள் என்று சொல்லி முத்துமணி அழுதாள். என் கண்ணே, அவள் சும்மா சொல்கிறாள், பொய் என்று சொல்லி அவள் அழுகையை நிறுத்த முயன்றாள் தங்கம்மாள். முத்துமணியின் கண்களையும் கன்னத்தையும் துடைத்து விட்டாள். இல்லம்மா, நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க. என்னை பெத்த அம்மா யார்? அவர்களை நான் பார்க்க வேண்டும். என்னை அவர்களிடம் கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தாள் முத்துமணி. முத்துமணி, நான் தான் உன்னை பெத்த அம்மா. அந்த பெண் உன்னை அளவைத்து வேடிக்கை பார்ப்பதற்காக சொல்லியிருக்கிறாள். அழாத கண்ணா என்று மேலும் ஆறுதல் சொல்லி தேற்றினாள் தங்கம்மாள். முத்துமணி அழ அழ தங்கம்மாளுக்கும் அழுகையா வந்தது. அம்மாவும் அழுவதை கண்டதும் முத்துமணி பொங்கி வந்த தன் அழுகையெல்லாம் மிக முயன்று அடக்கி கொண்டாள். ஆனால் தன்னை பெற்ற உண்மையான அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மனதுக்குள் முடிவு கட்டி கொண்டாள். தங்கம்மாவிடம் எப்போது கேட்டாலும் அவள், நான் தான் உன்னை பெற்ற அம்மா, உன் அப்பா வேணும்னாலும் கேட்டுப்பார் என்று சொன்னாள். ஆனால் முத்துமணிக்கு மட்டும் தன்னை பெற்ற அம்மா வேறு யாரோ இருக்கிறார்கள் என்றே தோன்றியது. முத்துமணி ஒரு நாள் யாருக்கு தெரியாமல் கட்டுத்துறைக்கு போனாள். கட்டுத்துறையில் மாடுகளுக்கு புல் போட்டு கொண்டிருந்தான் கந்தன். கந்தன் மாடு மேய்ப்பவன். அவனிடம் முத்துமணி போய், கந்தா, எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். என்ன என்று கேட்டான் கந்தன். என்ன, பெத்த அம்மாவை நான் பார்க்க வேண்டும். அவர்களிடம் என்னை கூட்டிக் கொண்டு போய் விடுறாயா என்று கேட்டாள். கந்தனுக்கு முத்துமணியின் உண்மையான அம்மாவையும் அப்பாவையும் நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் அப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. குழந்தாய், உன்னை பெற்ற அம்மா இந்த ஊரில் இல்லையே என்றான் கந்தன். எந்த ஊரில் இருந்தாலும் சரி கந்தா, நீ என்னை கூட்டிக் கொண்டு போய்விட்டால் ₹1 தருகிறேன் என்றாள் முத்துமணி. முத்துமணி கழுத்தில் ஒரு தங்கச் சங்கிலி போட்டிருந்தாள். கைகளில் தங்க காப்புகள் போட்டிருந்தாள். காதுகளில் வைரத்தோடு போட்டிருந்தாள். கந்தன் மனதில் ஒரு பயங்கரமான எண்ணம் தோன்றியது. முத்துமணியை ஏமாற்றி அவற்றையெல்லாம் பறித்து கொண்டு விட வேண்டும் என்று அவன் நினைத்தான். குழந்தாய், உன் அம்மா இருக்கிற ஊருக்கு காட்டு பாதையாக போக வேண்டும் என்று சொன்னான் கந்தன். எந்த பாதையாக இருந்தாலும் சரி, நீ என்னை கூட்டிக் கொண்டு போய்விடும் என்று சொன்னாள் முத்துமணி. சரி, இன்று இரவு அப்பாவும் அம்மாவும் தூங்கிய பிறகு கட்டுத்தரைக்கு வா. நான் வைக்கோல் போர்க்கடியில் படுத்திருப்பேன். என்னை எழுப்பு. நான் உன்னை பெற்ற அம்மாவிடம் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்றான் கந்தன். இப்போதே போவோம், புறப்படு என்றாள் முத்துமணி. ஐயோ வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு தெரிந்தால் போக விட மாட்டார்கள் என்றான் கந்தன். சரி, இரவு 10 மணிக்கு வருகிறேன், நீ விழுத்து கொண்டு இரு என்று சொல்லிவிட்டு முத்துமணி வீட்டுக்குள் போனான். அன்று இரவு சாப்பாடுக்கு பிறகு எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் முத்துமணி மட்டும் தூங்கவில்லை. வீடு முழுவதும் ஒரே அமைதியாக இருந்தது. இரவு 10 மணி அடித்தது. முத்துமணி மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தாள். ஓசைப்படாமல் கதவை திறந்து கொண்டு கட்டுத்துறைக்கு சென்றாள். அங்கு கந்தன் சொன்னபடி வைக்கோல் பொறியில் படுத்திருந்தான். அவன் முத்துமணியை கண்டவுடன் எழுந்தான். அவன் கையை பிடித்து கொண்டாள். 2 பேரும் யாருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். காட்டுப்பாதையில் நடந்து சென்றார்கள். காட்டுப்பாதையில் கண் தெரியாத இருட்டாக இருந்தது. தொலைவில் எங்கேயோ ஒரு சிங்கம் முழக்கம் செய்தது. அதன் எதிரொலி பயங்கரமாக கேட்டது. ஒரு பக்கத்தில் நரிகள் ஊளையிட்டு கொண்டிருந்தன. காட்டு பூச்சிகளின் சத்தம் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருந்தது. ஆந்தைகளும் வவ்வால்களும் பறந்து கொண்டிருந்தன. முத்துமணி இவற்றையெல்லாம் கண்டு பயப்படவில்லை. கந்தன் கையை பிடித்து கொண்டு அவள் நடந்து சென்று கொண்டிருந்தாள். தன்னை பெற்ற அம்மாவை பார்க்க போகிறோம் என்ற ஆசை அவளை தள்ளி கொண்டு சென்றது. நடந்து நடந்து முத்துமணிக்கு கால் வலித்தது. கந்தா, அம்மா ஊர் இன்னும் எவ்வளோ தொலைவில் இருக்கிறது என்று கேட்டாள். இன்னும் எவ்வளவோ தொலை இருக்கிறது. உனக்கு கால் வலித்தால் இங்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம் என்று சொன்னான் கந்தன். சரி என்ற வழியில் இருந்த ஒரு பெரிய கல்லின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் முத்துமணி. கந்தனும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். முத்துமணிக்கு தூக்கம் வருவது போல் இருந்தது. கல்லின் மேல் சாய்ந்து சற்றே கண்களை மூடினாள்.
சிறிது நேரத்தில் நன்றாக தூங்கத் தொடங்கிவிட்டாள். கந்தன் இதுதான் சமயம் என்று அவள் காதிலும் கழுத்திலும் கையிலும் இருந்த நகைகளையெல்லாம் கழற்றி கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். நட்ட நடு காட்டில் முத்துமணி தன்னந்தனியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் கண் விழித்த போது பொழுது நன்காக விடித்து விட்டது. எங்கு ஒரே வெளிச்சமாக இருந்தது. காட்டுப் பறவைகள் அங்கு இங்கு பறந்து சென்று இறை தேடிக் கொண்டிருந்தன. ஒரு புள்ளிமான் குட்டி துள்ளி துள்ளி ஓடுவது வேடிக்கையாக இருந்தது. குரங்கு குட்டிகள் கிளைக்கு கிளை தாவி பறந்தும் குட்டிக்கரணம் போட்டும் வேடிக்கை விளையாட்டுகள் ஆட்டிக்கொண்டிருந்தன. அவை ஒன்றென வாளை ஒன்று பிடித்து தொங்கி ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் பாலம் அமைத்தன. அந்த குரங்கு பாலத்தின் மீது சில குரங்குகள் நடந்து சென்றன. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முத்துமணி, கந்தா, இந்த குரங்குகள் எவ்வளோ அழகாய் விளையாடுகின்றன என்று சொல்லி திரும்பினாள். பக்கத்தில் கந்தனை காணாமல் திருக்கிட்டு போனாள். கந்தா கந்தா என்று கூவினாள் முத்துமணி. காட்டில் அவளுடைய குரலில் எதிரொலிதான் கேட்டது. கந்தனை காணவில்லை. அவனை தேடிக்கொண்டு புறப்பட்டாள். காட்டில் அவளுக்கு பாதையே தெரியவில்லை. திடீரென அவள் தன் கையில் காப்புகள் இல்லாததை கவனித்தாள். பிறகு சங்கிலியின் தோடும் காணாமல் போனதையும் அறிந்து கொண்டாள். கந்தன் தான் அவற்றை திருடி கொண்டு தன்னை காட்டில் விட்டுவிட்டு போயிருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். அவளுக்கு பசி எடுத்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. பெத்த அம்மா எங்கே இருக்கிறாளோ, எப்படி இருக்கிறாளோ, அவளை கண்டுபிடிக்க முடியுமோ முடியாதோ என்றெல்லாம் நினைத்தபோது அவளுக்கு அழுகலகையா வந்தது. அப்போது அந்த பக்கமாக ஒரு பச்சை கிளி பறந்து வந்தது. முத்துமணி அழுது கொண்டதை பார்த்து அதற்கு இரக்கமாக இருந்தது. பாப்பா பாப்பா, ஏன் அழுகிறாய் என்று கேட்டது பச்சை கிளி. என்னை பெத்த அம்மா தவுட்டுக்கு வித்து விட்டாள். நான் அவளை தேடிக்கொண்டு புறப்பட்டேன். கூட வந்த கந்தன் என் நகைகளை திருடி கொண்டு ஓடிவிட்டான். எனக்கு பசிக்கிறது என்றாள் முத்துமணி. கொஞ்சம் இரு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளி பறந்து சென்றது. அது நேராக ஒரு வாழை தோட்டத்துக்கு சென்றது. அந்த தோட்டத்துக்கு ஒரு குரங்கு குட்டி காவல் இருந்தது. குரங்கண்ணா குரங்கண்ணா, ஒரு சின்ன பெண்ணுக்கு வயிறு பசிக்கிறது. அந்த நல்ல பெண்ணுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுங்கள் என்று கேட்டது பச்சைக்கிளி. குரங்கு உடனே ஒரு வாழை மரத்தில் ஏறி ஒரு சீப்பு வாழைப்பழம் பறித்து கொண்டு வந்து கொடுத்தது. பச்சைக்கிளி அந்த வாழைப்பழ சீப்பை கொண்டு வந்து முத்துமணியிடம் கொடுத்தது. முத்துமணி அதை தின்று பசியறினாள். முத்துமணி, உன்னை பெற்ற அம்மாவை நான் பார்த்ததில்லை. ஆனால் நீ என் கூட வந்தால் நான் ஊர் ஊரா சென்று உன் அம்மாவை தேடலாம் என்று கூறியது பச்சைக்கிளி. பச்சைக்கிளியிடம் முத்துமணி காட்டை கடந்து சென்றாள். அவளுக்கு பசி எடுத்தபோது அது எங்கேயாவது போய் ஏதாவது பழமோ சோறோ பலகாரமோ கொண்டு வந்து கொடுக்கும். ஒவ்வொரு ஊராக சென்று அவள் தன்னை பெற்ற அம்மாவை தேடினாள். வழியில் கண்டவர்களை எல்லாம் பார்த்து, என்னை பெற்ற அம்மா என்னை தவுட்டுக்கு வித்து விட்டாள். நான் அவளை தேடி வந்திருக்கிறேன். உங்களுக்கு அவளை தெரியுமா? தெரிந்தால் காட்டுங்கள் என்று கேட்டாள். பெத்த பிள்ளையை தவுட்டுக்கு வித்த அம்மாவை நாங்கள் பார்த்ததில்லை என்று ஒவ்வொருவரும் பதில் சொல்லிவிட்டார்கள். இப்படி பல ஊர்கள் சுற்றி வந்து முத்துமணி ஒரு சின்ன ஊருக்கு வந்தாள். ஒரு நாள் அந்த ஊர் கோயில் வாசலில் அவளும் பச்சைக்கிளியும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கோயில் வாசலில் ஒரு அம்மா பொங்கல் வைத்து கொண்டிருந்தாள். அம்மா, நீங்கள் எதற்காக பொங்கலிட்டீர்கள் என்று கேட்டாள் முத்துமணி. தெய்வத்துக்கு என்றாள் அந்த அம்மா. தெய்வத்துக்கு என்றால் எதற்கு? தெய்வமா சாப்பிடுகிறது என்று கேட்டாள் முத்துமணி. அப்படி பேசாத, என் மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொங்கலிடுகிறேன். தெய்வத்துக்கு படைத்துவிட்டு அந்த பொங்கலை உன்னை போல சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் என்றாள் அந்த அம்மா. அம்மா, நீங்கள் நல்ல அம்மாவாக இருக்கிறீர்கள். எனக்கும் என் பச்சை கிளிக்கும் பொங்கல் தருவீங்களா என்று கேட்டாள் முத்துமணி. கொஞ்சம் இரு, தெய்வத்துக்கு படைத்துவிட்டு தருகிறேன் என்றாள் அந்த அம்மா. தெய்வத்துக்கு படைத்து முடித்ததும் அந்த அம்மா முத்துமணிக்கும் பச்சை கிளிக்கும் 2 இலைகளில் பொங்கல் வைத்து கொடுத்தாள். முத்துமணி அந்த பொங்கலை வாங்கி தின்றதும், அம்மா, உங்கள் பொங்கல் மிக அருமையாக இருக்கிறது. என் அம்மாவை தேடி கண்டுபிடித்ததும் இதுபோல் பொங்கல் வைத்து தர சொல்வேன் என்றாள். குழந்தாய், உன்னை தேட வைத்துவிட்டு உன் அம்மா எங்கே போய்விட்டாள் என்று அந்த அம்மா கேட்டாள். அம்மா, என்னை பெத்த அம்மா என்னை தவுட்டுக்கு வித்து விட்டாள். நான் அவளை தேடிக்கொண்டு திரிகிறேன். உங்களுக்கு என் அம்மாவை தெரியுமா? எனக்கு காட்டுறீங்களா என்று கேட்டாள் முத்துமணி. ஆம் அம்மா, 10 நாளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது பச்சைக்கிளி. மகளே, உன்னை வளர்த்த அம்மாவின் பெயர் என்ன என்று கேட்டாள் அந்த அம்மா. தங்கம்மாள் என்றாள் முத்துமணி. ஐயோ, நான் தான் உன்னை பெத்தெடுத்து விட்ட பாவி என்று சொல்லி முத்துமணியை கட்டி பிடித்து கொண்டு கோவென்று அழுதாள் அந்த அம்மா. ஆ, நீங்கள் தான் என்னை பெத்த அம்மாவா? அம்மா,
அம்மா உங்களை தேடி கண்டுபிடித்து விட்டேன் என்று மகிழ்ச்சியோடு கூவினாள் முத்துமணி. என் தங்க மகளே, வா வீட்டுக்கு போவோம் என்று முத்துமணி அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனாள் கண்ணம்மாள். பச்சை கிளியும் அவர்கள் கூட சென்றது. கண்ணப்பரும் தன் மகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். முத்துமணி கண்ணம்மாளிடம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் தன்னை கேலி செய்ததையும் தான் அம்மாவை தேடி புறப்பட்டதையும் கதையாக சொல்லி கொண்டிருந்தாள். அப்போது அங்கே வீட்டு வாசலில் ஒரு குதிரை வண்டி வந்து நின்றது. அந்த வண்டியிலிருந்து ஒரு வேலைக்காரன் இறங்கி வந்தான். அம்மா, முத்துமணி வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். தங்கம்மாள் அதே ஏக்கமாக நோயுடன் இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் காய்ச்சல் அதிகமாகி கொண்டு வருகிறது. முத்துமணி முத்துமணி என்று எப்போதும் பிதட்டுகிறார்கள். முத்துமணியை பார்க்காவிட்டால் இறந்து விடுவார்கள் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். முத்துமணி இங்கு வந்திருந்தனால் அவளை கூட்டிக் கொண்டு உங்களை உடனே புறப்பட்டு வர சொன்னார்கள் என்றான் அந்த வேலைக்காரன். இரக்க மனம் படைத்த கண்ணம்மாள் முத்துமணியையும் கூட்டிக் கொண்டு கண்ணப்பரனுடன் அதே குதிரை வண்டியில் ஏறி புறப்பட்டாள். பச்சை கிளையும் அவர்களுடன் புறப்பட்டது. அன்று மாலை குதிரை வண்டி பொன்னப்பர் வீட்டின் எதிரில் வந்து நின்றது. எல்லோரும் இறங்கி உள்ளே சென்றார்கள். தங்கம்மாள் ஓர் அறையில் படுத்த படுக்கையாக கிடந்தாள். முத்துமணி அம்மா என்று சொல்லிக்கொண்டு அருகில் சென்றார். வந்துவிட்டாயா கண்ணா, இனி நான் பிழைத்து விடுவேன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள் தங்கம்மாள். பொன்னப்பர் கண்ணப்பரை பார்த்து, இனி நீங்களும் இங்கேயே இருந்து விடுங்கள். உங்களை பிரிந்து முத்துமணியால் இருக்க முடியாது. முத்துமணியை பிரிந்து எங்களால் இருக்க முடியாது. ஆகவே எல்லோரும் ஒன்றாய் இருப்போம் என்றார். கண்ணப்பர் ஆகட்டும், அப்படியே இருக்கிறோம் என்றார். அன்று முதல் எல்லோரும் ஒன்றாகவும் நன்றாகவும் இன்பமாகவும் இருந்தார்கள். பச்சை கிளையின் தன்னுடன் இருக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அதற்கு நாள்தோறும் பாலும் பழமும் கொடுத்து அதுடன் பேசி சிரித்து விளையாடி கொண்டிருந்தாள். மாடு மேய்க்கும் கந்தன் அவளுடைய நகைகளை எல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்து பொன்னப்பரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.